ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஹவு டு யூஸ் பிக்சல் லேப். பிக்சல் லேப் எப்படி யூஸ் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இந்த வீடியோவை பார்ட்டாக தாங்க போட போகிறோம். டோட்டல் வீடியோவாக அப்லோட் பண்ணால் 1 ஹவருக்கு மேலே போகுங்க, போர் அடிக்குங்க. என்னை பொறுத்தளவுக்கு 1 ஹவரில் எடிட்டிங் பதில் எனக்கு ரொம்ப போர் அடிக்கும். அதனால தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிக்சல் லேப் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜ் உங்களுக்கு இப்படி தாங்க ஓப்பன் ஆகும். நீங்கள் நியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேனல்ஸ், டிசைன்ஸ் நிறையா இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச பேனலை நீங்கள் கிளிக் பண்ணி அது மூலமாக நீங்கள் எடிட் பண்ணி என்ஜாய் பண்ணலாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபாண்ட்டு தான் பார்க்க போகிறோம். அப்படின்றனால நம்ம எப்பயும் போல் அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா, டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் உங்கள் நேம் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேம் நீங்கள் என்ன டைப் பண்ண விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாங்க. டைப் பண்ணி ஓகே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டைல்ஸ் இருக்கும். ப்ரௌஸே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய சாம்பிள்ஸ் அப்படின்ட்டு உங்களுக்கு நிறைய ஃபாண்ட்டெல்லாம் டிசைனாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி எடிட் பண்ணலாங்க. ஓகேங்க. அதே மாதிரி மை ஃபாண்ட்ஸ் இருக்கும். என்கிட்ட இந்த ஃபாண்ட் இருக்குது, இதை வச்சு தான் நான் பண்ணுவேனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து எடிட். நீங்கள் ராங்காக ஏதாச்சும் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது மூலமாக நீங்கள் சரி செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து காப்பி எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும், காப்பி பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டு ஃப்ரண்ட் டு பேக்கு தாங்க. இது எதுக்கு அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு இமேஜை ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி எனக்கு அந்த ஃபாண்ட்டு தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டு ஃப்ரண்ட்டு கொடுத்தா அந்த ஃபாண்ட்டு வந்து முன்னாடி வருங்க. டு பேக் அப்படின்னு கொடுத்திங்கன்னா அந்த ஃபாண்ட்டு பின்னாடி போயிருங்க. இதை யூஸ் பண்ணி தாங்க இமேஜஸ்க்கு முன்னாடியில் நமக்கு ஃபாண்ட்டு தெரியுது. நெக்ஸ்ட்டு வந்து பொசிஷனுங்க. பொசிஷன் எதுக்கு அப்படின்னா, நீங்கள் இந்த இன்ச்சஸில் நான் மூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த பொசிஷன் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரிலேட்டிவ் பொசிஷனுங்க. ரிலேட்டிவ் பொசிஷன் எதுக்கு அப்படின்னா, நீங்கள் கரெக்டாக சென்டரில் அதை ப்ளேஸ் பண்ணணும், இல்லை எனக்கு கார்னரில் தான் ப்ளேஸ் பண்ணணும், இல்லை நான் கீழே ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அங்கே இருக்க ஐக்கானை கிளிக் பண்ணலை, அதுவே உங்களுக்கு கரெக்டான இடத்துல ப்ளேஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு என்னது அப்படின்னா சைஸுங்க. நீங்கள் சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும், டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னாலும் அதிலே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து பேடிங்க. பேடிங் எதுக்கு அப்படின்னா, அந்த ரெக்டாங்குலர் பிளானல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அதை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் பேடிங் யூஸ் ஆகுதுங்க. நெக்ஸ்ட்டு வந்து கலருங்க. கலர் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கிரானைட் இருக்கும். கிரானைட் மீன்ஸ் 2 கலர் ஆட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அது கொஞ்சம் எல்லாம் நீட்டாக 3D எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அவங்க நிறைய கிரானைட் கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்ச கிரானைட் கலரை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு என்னது அப்படின்னா டெக்ஸ்சருங்க. டெக்ஸ்சர் எப்படின்னா, இப்போ என்கிட்ட இந்த மாதிரி ஒரு இமேஜ் இருக்குது, அந்த இமேஜ் கலரில் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த இமேஜை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியே கலந்துடும். இப்போ நான் ஒரு கோல்டன் கலர் இமேஜ் கொடுத்தேன், என்னோடய டெக்ஸ்ட்டும் கோல்டன் கலர் இமேஜில் வந்துருச்சுங்க. பார்த்தாலே தெரியும், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர், கோல்டன் கலர், அதுக்கேற்ற மாதிரியே கிடச்சிச்சுங்க. நெக்ஸ்ட்டு என்னது அப்படின்னா ஒப்பாக்சிட்டிங்க. ஒப்பாக்சிட்டினாலே உங்களுக்கு தெரியும் என்னதுன்னா, இவ்வளோ தூரத்துக்கு நமக்கு எப்படி சொல்கிறது, ஒரு பிளண்ட் எஃபெக்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லை வேணாம் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரொட்டேட்டுங்க. நீங்கள் உங்களுக்கு விருப்பமானதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட்டுங்க. இதில் தமிழ் ஃபாண்ட்டும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் தமிழ் கோடிங் கூட கொடுத்து நீங்கள் அழகான ஃபாண்ட்டு க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபாண்ட் இருக்கும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே அந்த ஃபாண்ட் எக்ஸாம்பிளுக்கு அவங்களுக்கு காட்டும். இப்போ நீங்கள் ரீசெண்டாக ஒரு ஃபாண்ட்டு தொட்டு அது நல்லா இருக்குது ஆனால் அது எங்கே போச்சுன்னு தெரியலனா ரீசெண்டில் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபாண்ட்டை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாங்க. நெக்ஸ்ட்டு என்னது அப்படின்னா ஸ்டைலுங்க. ஸ்டைலில் போல்ட், இட்டார்லிக், அண்டர்லைன் அப்படின்லாம் இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எழுதியிருக்கிறது சௌமி எடிட்ஸ். அதில் சௌமி மட்டும் எனக்கு போல்டாக வேணும் அப்படின்னா நான் போல்டு பண்ணிக்கலாம். அந்த எடிட்ஸ் மட்டும் எனக்கு அண்டர்லைனாக வேணும் அப்படின்னாலும் அண்டர்லைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்கள் நேம் வந்து இது மட்டும் கொஞ்சம் போல்டாக இருக்கணும், இது அண்டர்லைன்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் நீங்கள் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கேர்வுங்க. கேர்வ்னால இப்போ நான் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஒரு கேர்வ் வந்து அழகாக வந்திருக்கும். இப்போ நீங்கள் வெல்கம் அதெல்லாம் போடும்போது உங்களுக்கு இந்த மாதிரி போடும்போது அந்த கேர்வ் வந்து உங்களுக்கு அழகாக எடுத்து காட்டுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பேக்ரவுண்டுங்க. பேக்ரவுண்டு வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் வச்சுக்கலாம். அதை இப்போ இந்த ஃபாண்ட் கலருக்கு பிளாக் பேக்ரவுண்ட் அழகாக இருக்கணும், நான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து அலைனுங்க. அலைன்னா சென்டராக இருக்கணும், சைடில் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பேஸிங்க. இப்போ இதில்
ஒவ்வொரு லெட்டருக்கும் நடுவில் எனக்கு இவ்வளோ ஸ்பேஸ் வேணாலும் விட்டுக்கலாம், இல்லை 2 வேர்ட்ஸுக்கு நல்ல ஸ்பேஸ் வேணாலும் விட்டுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு வந்து லைன் ஸ்பேஸிங்னா இப்போ கீழே ஒரு லைன் இருக்குது, இப்போதைக்கு என்கிட்ட இந்த லைனில் நான் சப்ஸ்கிரைப் அப்படின்னு எழுதியிருக்கேன். இந்த 2த்துக்கும் நல்லா எனக்கு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது பார்த்தாலே தெரியும் சப்ஸ்கிரைப் கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இதை தான் லைன் ஸ்பேஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தேர்டு வந்து ஸ்ட்ரோக் என்னென்னா அவுட்லைன் அப்படின்றது கூட நீங்கள் வச்சுக்கலாம். கரெக்டாக அந்த ஃபாண்ட்டுக்கு அவுட்லைன் தாங்க அந்த ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் இப்போ நான் க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன், இப்போ ஸ்ட்ரோக் இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த க்ரீன் கலர் இன்க்ரீஸ் ஆகுங்க. இதைத்தான் நம்ம ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஷேடோனாலே தெரியும் நிழல்னு. இந்த ஷேடோஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பிளாக் கலர் பேக்ரவுண்ட்னால ஷேடோஸ் தெரில, அதனால நான் ஒரு பிங்க் கலர் கொடுத்து உங்களுக்கு ஷேடோஸில் சைடில் வந்து எடுத்து காட்டுற பார்த்தாலே தெரியுது பார்த்தீங்களா. அப்படி நான் கொஞ்சம் இடக்குன்னா அது கீழே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஷேடோஸ் இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்னர் ஷேடோனா லெட்ரு, அதாவது அந்த லெட்டர்ஸ்க்குள்ளே அந்த ஷேடோஸ் தரதாங்க இன்னர் ஷேடோ அப்படி சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒயிட் கலர் மாதிரி கொடுத்து அதை நான் கொடுத்தாலே பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் நடுவில் அந்த ஷேடோஸ் வந்து போகிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க. அதுதான் இன்னர் ஷேடோ அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்டு வந்து 3D ரொட்டேட்டுங்க. 3D ரொட்டேட் என்னது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நம்ம இன்க்ரீஸ் பண்ண நமக்கு இந்த மாதிரி ரொட்டேட் ஆகணும், சைடில் திரும்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரொட்டேட்டை நீங்கள் யூஸ்ஃபுல் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 3D டெக்ஸ்ட்டுங்க. 3D டெக்ஸ்ட் எதுக்கு, அதை கிளிக் பண்ணாலே பார்த்தீங்கன்னா சைடில் தெரியும், ஒரு 3D எஃபெக்ட் மாதிரி அந்த பேக்ரவுண்டுக்கு வெளியே தெரியுது பார்த்தீங்களா. அந்த மாதிரி தாங்க இருக்கும். டெப்த்துனாலே இப்போ நீங்கள் சைடில் நான் உங்களுக்கு இது பண்ணி காட்டுறேன், ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு அந்த கோல்டன் கலர் கீழே ஒரு வால் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதைத்தான் டெப்த் அப்படின்னு சொல்கிறாங்க. சைடில் திருப்பினாலும் உங்களுக்கு தெரியும். இது ஒரு 3D ஃபாண்ட், இதை தான் நம்ம 3D டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் லைட்னிங்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். இன்டென்சிட்டி, ஷேடோஸு, ஸ்பெக்குலர் ஹார்ட்னஸ்ஸு, இதெல்லாம் உங்களுக்கு தேவையான நேரத்துக்கு நீங்கள் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து 3D ஷேடோ கொடுத்தாதாங்க அந்த எஃபெக்டே இல்லை, ஏதாச்சும் இமேஜ் கொடுத்தாலும் அது ஒரு அந்த இடத்துல இருக்குது அது மாதிரி ஒரு 3D எஃபெக்ட் தெரியுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு கலராக மாத்திரம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் இப்போதைக்கு ஒரு எல்லோ கலர் வச்சுருக்கேன், ஏன்னா நம்ம ஃபாண்ட் எல்லோ கலர்னால எல்லோ கலர் வச்சுருக்கேங்க. இதில் நீங்கள் எக்ஸ்பேண்டிங்லாம் கொடுத்துக்கலாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து ரிஃப்ளெக்ஷன்னா எதிரொலிக்கிறதுன்னு தெரியும். அது நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரிஃப்ளெக்ஷன் கொடுத்து எனேபிள் கொடுத்தாலும் கீழே பார்த்தீங்கன்னா ஏதோ கண்ணாடி இப்போ தண்ணியெலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே இருக்க மவுண்டெயின் கீழே அப்படியே தண்ணியில் படுற மாதிரி இருக்கும்லங்க, அதெல்லாம் நீங்கள் இதில் வச்சு எடிட் பண்ணிக்கலாங்க. ஓகேங்க, அவ்வளோதாங்க, முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை நான் பண்ணது சிலது தப்பு, இது வேறு மாதிரி வரும் அப்படின்னாலும் ஒரு பிரச்சனை இல்லை, நான் திருத்திக்கிறேங்க. மேலும் வீடியோஸ் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி